ஆர்ஜின் பை டான் பிரவுன். அத்தியாயம் 17. கூகன்ஹைம் மியூசியத்திற்கு உள்ளே இருக்கும் இனிமையான புல்தரையானது வானத்தில் இருந்து எட்மண்ட் கிரஷின் குரல் உருமிய போது முழு அமைதியானது. நூற்றுக்கணக்கான விருந்தினர்கள் போர்வைகளில் படுத்தபடியே அற்புதமான நட்சத்திர வானத்தை வியந்து பார்த்து கொண்டிருந்தனர். அந்த திடலின் மையத்திற்கு அருகாமையில் கிடந்த ராபர்ட் லேங்டன் அந்த அதிகரித்து வரும் எதிர்பார்ப்பினால் கவரப்பட்டார். இன்று இரவு நாம் மறுபடியும் குழந்தைகள் ஆவோம் என்று கிறிஸ்டின் குரல் தொடர்ந்தது. நம்முடைய மனதை எல்லாவித சாத்தியப்பாடுகளுக்கும் அகல திறந்து வைத்துக்கொண்டு நட்சத்திரங்களுக்கு கீழே படுத்திருப்போம். கூட்டத்தின் ஊடாக பரவிய பரவசத்தை லேங்டனால் உணர முடிந்தது. இன்று இரவு நாம் ஆரம்ப கால கண்டுபிடிப்பாளர்களைப் போல் ஆவோம் என்று அறிவித்தான் கிரஷ். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பரந்த கடல்களை கடக்க முனைந்தவர்களாக, முன்னர் பார்த்தே இராத நிலத்தை முதல் முறையாக பார்த்தவர்களாக, நம்முடைய தத்துவங்கள் கற்பனை செய்ய துணிந்ததை காட்டிலும் மிக பெரியது என்பதை உணர்ந்து அதற்கு முன்பாக மண்டியிட்டவர்களாகவும் நாம் ஆவோம். புதிய கண்டுபிடிப்பிற்கு முன்பாக தங்களுடைய உலகத்தை பற்றிய அவர்களுடைய நீண்டகால நம்பிக்கைகள் சிதறிப்போயின. இன்றிரவு இதுதான் நம்முடைய மனநிலையாக இருக்கப் போகிறது. பிரமாதம் என்று வியந்து கொண்ட லேங்டன், எட்மண்டின் விவரணை முன்னமே பதிவு செய்யப்பட்டதா அல்லது கிரஷே மேடைக்கு பின்னால் எங்கேயாவது நின்று கொண்டு எழுதி வைத்ததை படித்து கொண்டிருக்கிறானா என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் கொண்டார். நண்பர்களே, எட்மண்டின் குரல் அவர்களுக்கு மேலிருந்து எதிரொலித்தது. ஒரு புதிய கண்டுபிடிப்பின் முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியை கேட்பதற்காகத்தான் நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறோம். என்னை மேடைக்கு வர அனுமதித்து உங்களுடைய சம்மதத்தை அளிக்குமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இன்றிரவு மனித தத்துவத்தில் ஏற்பட்டுள்ள எல்லாவித நிலைமாற்றங்களுடனும் இது போன்ற ஒரு தருணம் பிறக்கின்ற வரலாற்று பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். சரியான நேரத்தில் ஒரு இடியோசை தொலைதூரத்தில் உருண்டது. ஒலிபெருக்கிகளில் இருந்து வந்த ஆழமான அடிக்கட்டை ஓசை தன்னுடைய வயிற்றில் உருள்வதை லேங்டனால் உணர முடிந்தது. இன்றிரவை நாம் சுலபமாக்கிக் கொள்ள உதவும் வகையில் என எட்மண்ட் தொடர்ந்தான். ஒரு பிரபலமான அறிஞர் நம்மிடையே இருப்பதற்காக நாம் மிகுந்த அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும். சின்னங்கள், மறைக்கூறீடுகள், வரலாறு, மதம் மற்றும் கலை உலகில் முன்னோடியாக திகழ்கின்ற ஒருவர். அவர் என்னுடைய நண்பரும் கூட. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் ராபர்ட் லேங்டனை வரவேற்றிடுங்கள். கூட்டத்தினர் உற்சாகத்துடன் கைத்தட்டி கொண்டிருக்கையில் லேங்டன் தன்னுடைய முழங்கைகளுக்குள் புதைந்து கொண்டார். மேலே இருந்த நட்சத்திரங்கள் மக்களால் நிரம்பியிருந்த ஒரு பெரிய அரங்கின் பரந்தகன்ற கோணத்தில் மறைந்து போயின. மேடையில் ஒரு மெய்மறந்த பார்வையாளர் கூட்டத்திற்கு முன்பாக லேங்டன் முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டிருந்தார். ஆக இதுதான் எட்மண்ட் குறிப்பிட்ட கதாபாத்திரமா என்று நினைத்து கொண்ட லேங்டன் புற்களுக்குள் அசௌகரியமாக பின்னோக்கி நகர்ந்தார். ஆரம்ப கால மனிதர்கள் என திரையில் லேங்டன் விரைவுரை ஆற்றினார். தங்களுடைய, குறிப்பாக தங்களால் பகுத்தறிந்த புரிந்து கொள்ள முடியாத நிகழ்வுகளால் பிரபஞ்சத்துடன் அதிசயத்தக்க வகையில் உறவு கொண்டிருந்தனர். இந்த புதிர்களை தீர்ப்பதற்காக தங்களுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டிருக்கும் இடி, பேரலைகள், பூகம்பங்கள், எரிமலைகள், மலட்டுத்தன்மை, கொள்ளை நோய்கள், காதலை பற்றியும் கூட என எதையும் விளக்குவதற்காக இறைவன்களையும் இரவிகளையும் கொண்ட ஒரு விசாலமான ஆலயத்தை உருவாக்கினார்கள். இது சர்ரியல் என்று நினைத்து கொண்ட லேங்டன் மல்லாந்து படுத்துக்கொண்டு மேலேயே பார்த்து கொண்டிருந்தார். ஆரம்ப கால கிரேக்கர்களுக்கு கடல் அலைகள் வந்து போவது கடல் கடவுளான பொசைட்டனின் மனநிலை மாற்றத்தை குறிப்பதாக கருதப்பட்டது. கூரையில் லேங்டனின் பிம்பம் கலைந்தது. ஆனால் அவருடைய குரல் தொடர்ந்தது. குதித்தோடி வரும் கடல் அலைகளின் பிம்பங்கள் தோன்றி அந்த அறை முழுவதையும் உலுக்கின.
காற்று வீசும் வெறிச்சோடி போன பனிக்குவியல்களின் வெற்று வெளிகளுக்குள்ளாக அந்த கடல் அலைகள் மோதி சிதறி அதன் வடிவங்களை மாற்றுவதை வியந்து பார்த்து கொண்டிருந்தார் லெங்டன். எங்கிருந்தோ அந்த மலை முகட்டை ஒரு பனிக்காற்று கடந்து சென்றது. குளிர்காலத்திற்கான பருவநிலை மாற்றம் என்று லெங்டனின் குரல் தொடர்ந்தது. பெர்சிபோன் வருடத்திற்கு ஒரு முறை பாதாள உலகத்திற்கு கடத்தப்படுவதால் இந்த கிரகத்தில் உருவான சோகத்தினால் ஏற்பட்டது. இப்பொழுது காற்று மீண்டும் கதகதப்பானது. உறைந்த நிலவ அமைப்புகளில் இருந்து ஒரு மலை உயர்ந்தது. மேலே மேலே உயர்ந்து சென்றது. அதன் உச்சி தீப்பொறிகளையும் புகையையும் லாவா குழம்பையும் உமிழ்ந்தன. ரோமானியர்கள் என்று விவரித்தார் லெங்டன். எரிமலைகள் என்பவை வல்கனின் கடல் கடவுள்களான கொல்லன் வசிப்பிடம் என்றும், மலைக்கு கீழே இருக்கும் பிரம்மாண்டமான உலைகளத்தில் வேலை செய்யும் அவனுடைய புகைப்போக்கிகளில் இருந்துதான் தீச்சுடர்கள் உமிழப்படுகின்றன என்று நம்பினர். கடந்து செல்லும் சல்பர் வாசனையை முகர்ந்தான் லெங்டன். தன்னுடைய விரிவுரையை ஒரு பலதரப்பட்ட புலனுணர் அனுபவமாக மாற்றிருக்கும் எட்மண்டின் அறிவுத்திறனை கண்டு வியந்தார். எரிமலை குமரல் சட்டென நின்றது. அந்த அமைதியில் வெட்டுக்கிளிகள் மறுபடியும் கீறிச்சிட மலைமுகட்டை ஒரு வெம்மையான புல்வெளி தென்றல் தழுவிச் சென்றது. பழங்காலத்தவர்கள் எண்ணிறைந்த கடவுளர்களை படைத்திருக்கிறார்கள் என்று லெங்டன் குரல் விளக்கியது. அவை இந்த கிரகத்தின் புதிர்களை விளக்குவதற்காக மட்டுமல்லாது தங்களுடைய உடல்களின் புதிர்களை விளக்குவதற்காகவும் தான். தலைக்கு மேலே மினுக்கும் நட்சத்திர மண்டலங்கள் மறுபடியும் தோன்றின. இப்பொழுது அவை குறிக்கும் பல்வேறு கடவுளர்களின் கோட் ஓவியங்கள் அவற்றின் மீது பதிக்கப்பட்டன. ஜீனோ தேவதையின் நம்பிக்கையை இழந்தமையால் மலட்டுத்தன்மை உருவானது. காதல் என்பது ஈரோஸ் தேவதையால் குறிவைக்கப்பட்டதன் விளைவால் உருவானது. கொள்ளை நோய்கள் அப்போலோவால் தரப்பட்ட தண்டனை என்று விளக்கமளிக்கப்பட்டது. இப்பொழுது புதிய கடவுள்களின் படங்களுடன் புதிய நட்சத்திர மண்டலங்கள் தோன்றின. நீங்கள் என்னுடைய புத்தகங்களை படித்திருந்தால் என்று லெங்டனின் குரல் தொடர்ந்தது. நான் இடைவெளிகளின் கடவுள் என்ற சொற்பதத்தை பயன்படுத்துவதை பார்த்திருப்பீர்கள். அதாவது பழங்காலத்தவர்கள் தங்களுடைய சுற்றியுள்ள உலகத்தை புரிந்து கொள்வதில் எங்கெல்லாம் இடைவெளிகளை எதிர்கொண்டார்களோ அந்த இடைவெளிகளை எல்லாம் கடவுளை வைத்து நிரப்பினார்கள். இப்பொழுது வானமானது டசன் கணக்கான பழங்கால தெய்வங்களை சித்தரிக்கும் ஓவியங்கள் மற்றும் சிற்பங்களின் பிரம்மாண்ட கலைப்போவியங்களால் நிரம்பியிருந்தது. எண்ணிறைந்த கடவுளர்கள் எண்ணிறைந்த இடைவெளிகள் நிரப்பினர் என்றார் லெங்டன். ஆனாலும் கடந்த பல நூற்றாண்டுகளில் அறிவியல் பூர்வ அறிவும் அதிகரித்தது. தலைக்கு மேலிருந்த வானம் கணிதம் மற்றும் தொழில்நுட்ப குறியீடுகளின் கலவையால் பெருக்கெடுத்தது. இயற்கை உலகை நாம் புரிந்து கொள்வதில் உள்ள இடைவெளிகள் படிப்படியாக மறைந்தபோது நம்முடைய பலதரப்பட்ட கடவுளர்களும் சுருங்கி போயினர். கூரையில் பொசைடனின் படம் முன்னுக்கு வந்தது. உதாரணத்திற்கு அலைகள் எல்லாம் சந்திர சுழற்சியால் உருவாகின்றன என்பதை நாம் தெரிந்து கொண்டபோது பொசைடன் நமக்கு தேவைப்படவில்லை. அறிவு விளக்கமற்ற காலகட்டத்தின் முட்டாள்தனமான புராணிகம் என்று நாம் அவனை ரத்து செய்துவிட்டோம். பொசைடனின் படம் ஒரு புகை சுருளில் ஆவியானது. உங்களுக்கே தெரிந்திருக்கும். இதே நிலைதான் எல்லா கடவுளர்களுக்கும் ஏற்பட்டன. ஒன்றன் பின் ஒன்றாக அவை மாண்டு போயின. நம்முடைய பரிணமித்த அறிவாற்றலுக்கு ஏற்ப அவை நம் வாழ்வில் இருந்தும் நீங்கிவிட்டன. மேலே இருந்த கடவுளர்களின் படங்கள் இடி, பூகம்பம், கொள்ளை நோய்கள் மற்றும் பல கடவுளர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மின்னி மறைந்தன. படங்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே சென்றபோது லெங்டன் மேற்கொண்டு விவரிக்க தொடங்கினார். ஆனால் இந்த விஷயத்தில் தவறு செய்துவிடக் கூடாது. இந்த கடவுளர்கள் அப்படியே இரவு வணக்கம் சொல்லிவிட்டு போய்விடவில்லை. தன்னுடைய கடவுள்களை கைவிடுதல் என்பது ஒரு கலாச்சாரத்திற்கு குளறுபடியான நிகழ்முறையாகும்.
நாம் மிகவும் நேசிக்கின்ற மற்றும் நம்புகின்றவர்களால், நம்முடைய பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் மத தலைவர்களால் நம்முடைய இளம் வயதிலேயே நமது ஆழ் மனங்களில் ஆன்மீக நம்பிக்கைகள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் எத்தகைய மதம்சார் மாற்றங்களும் நிகழ்வதற்கு பல தலைமுறைகள் ஆகும். அதுவும் கூட பெரும் கவலையும் இரத்த களரியும் இல்லாமல் நடக்காது. வாட்கள் மோதிக்கொள்கின்ற ஒளியும் கூச்சல்களும் கடவுளர்கள் படிப்படியாக மறைந்து போகும்போது கூடவே தோன்றின. அவற்றின் படங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மின்னி மறைந்தன. இறுதியில் ஒரே ஒரு கடவுளின் படம் மட்டும் மிச்சம் இருந்தது. நீண்ட தாடியுடன் ஒரு குறிப்பிடும்படியான சுருங்கிய முகம். சூஸ் என்ற லெங்டனின் குரல் வலுப்பெற்றிருந்தது. கடவுளர்களுக்கெல்லாம் கடவுள், பேகன் கடவுள்களையே மிகவும் அச்சம் தரத்தக்க போற்றுதலுக்குரிய கடவுள். மற்ற எந்த கடவுளரை காட்டிலும் தன்னுடைய அழிவை எதிர்த்த சூஸ் முன்னதாக அவர் பதிலீடு செய்த கடவுள்களைப் போன்றே அணைந்து கொண்டிருக்கும் தன்னுடைய ஒளியை மலையில் ஏற்றி வைத்துக் கொண்டார். சுமேரிய எழுத்து வடிவங்களை கொண்ட ஸ்டோன் ஹெஞ்சுகள் மற்றும் எகிப்தின் மகா பிரமிடுகளையும் படங்கள் கூரையில் தோன்றின. பின்னர் சூஸின் படம் திரும்பி வந்தது. சூஸின் தொண்டர்கள் தங்களுடைய கடவுளை விட்டு தராமல் பெரும் எதிர்ப்பு தெரிவித்தபடியால் வெற்றி பெற்று வந்த கிறிஸ்துவ இறை நம்பிக்கைக்கு தங்களுடைய புதிய கடவுளின் முகமாக சூஸின் முகத்தை பொருத்திக் கொள்வதை தவிர வேறு வழி இருக்கவில்லை. கூரையில் காணப்பட்ட தாடி வைத்த சூஸின் முகம் அதே போன்று தாடி வைத்த ஒரு முகத்தின் கூரை ஓவியத்தில் மென்மையாக கரைந்து போனது. அது சிஸ்டைன் தேவாலயத்தின் கூரையில் ஆதாமின் உருவாக்கம் என்ற பெயரில் மைக்லோ ஏஞ்சல் சித்தரித்த கிறிஸ்துவ கடவுளின் உருவம். இன்று சூஸ் ஒரு ஆட்டினால் வளர்க்கப்பட்டு சைக்ளோப்ஸ் என்ற ஒற்றைக்கண் ஜந்துக்களால் சக்தி பெற்றவர் போன்றோரை பற்றிய கதைகளை நாம் நம்புவதில்லை. நமக்கு நவீன சிந்தனையின் பலனால் இந்த கதைகள் எல்லாமே பிராணிகம் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நம்முடைய மூட நம்பிக்கை நிரம்பிய கடந்த காலத்திற்குள்ளாக ஒரு வேடிக்கை சித்திரத்தை நமக்கு வழங்கும் வினோத கதைகள்தான் அவை. அந்த கூரை இப்பொழுது ஒரு தூசு படிந்த நூலாக அலமாரியை காட்டியது. அங்கே இயற்கை வழிபாடு, பேல், இனானா, ஒசிரிஸ் மற்றும் எண்ணிறைந்த ஆரம்பகால இறைநம்பிக்கை குறித்த புத்தகங்களுக்கு பக்கத்தில் இருந்த இருளில் பிரதான பிராணிகங்கள் குறித்த தோல் உரையிட்ட பிரம்மாண்ட புத்தகங்கள் இருளில் கிடந்தன. இப்பொழுது விஷயங்களே வேற என்று ஆழ்ந்த குரலில் அறிவித்தார் லெங்டன். நாம் நவீனமாகிவிட்டோம். வானத்தில் ஒரு புதிய படம் தோன்றியது. விண்வெளி ஆராய்ச்சி, கம்ப்யூட்டர் சிப்புகள், மருத்துவ ஆய்வகம், ஒரு துகள் துரிதமாக்கி மிக உயரத்தில் பறக்கும் ஜெட் விமானங்கள் ஆகியவற்றின் தெளிவான மினுங்கும் புகைப்படங்கள். நாம் அறிவு ரீதியில் பரிணமித்த தொழில்நுட்ப ரீதியில் திறமை பெற்றவர்கள். எரிமலைக்கு கீழே வேலை செய்யும் அசுரத்தனமான கொல்லர்களையோ அல்லது பேரலைகள் அல்லது பருவ காலங்களை கட்டுப்படுத்துகின்ற கடவுள்களையோ நம்புவது இல்லை. நாம் நம்முடைய பிரதான முன்னோர்களை போன்றவர்கள் அல்ல. அல்லது நாம் அப்படித்தான் இருக்கிறோமா என்று உள்ளார்ந்து கிசுகிசுத்த லெங்டனின் குரல் மறுபடியும் ஒளிர்ந்தது. அல்லது நாம் அப்படிதான் இருக்கிறோமா? லெங்டனின் குரல் தலைக்கு மேல் கேட்டது. நாம் நம்மை நவீன பகுத்தறிவர்களாக கருதி கொள்கிறோம் என்றாலும் நம்முடைய உயிரினங்களின் மிக பரவலான மதத்தில் எல்லாவிதமான மாயாஜால கூற்றுகளுக்கும் அடங்கியிருக்கின்றன. விளங்க முடியாத வகையில் சாவிலிருந்து உயிர் பெற்ற மனிதர்கள், அதிசயத்தக்க கன்னிப்பெண் பிரசவங்கள், கொள்ளை நோய்களையும் வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்தும் பழிவாங்கும் கடவுள்கள், மேகக்கூட்டமுள்ள வானுலகங்கள் அல்லது பயமுறுத்தும் நரகங்களிலான மரணத்திற்கு பிந்தைய வாழ்வு குறித்த புதிர் நிறைந்த வாக்குறுதிகள்.
லெங்டன் பேசிக்கொண்டிருக்கும் போதே அந்த கூரையில் புத்துயிர்ப்பு, கன்னிமேரி, நோவா கப்பல், செங்கடல் பிளவுபட்டது, சொர்க்கம் மற்றும் நரகம் ஆகியவற்றையின் பிரபலமான கிறிஸ்துவ படங்கள் பளிச்சிட்டன. அதனால் சற்று நேரத்திற்கு என்றார் லெங்டன், மனித குலத்தின் எதிர்கால வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் மானிடவியலாளர்களின் எதிர்வினையை நாம் கற்பனை செய்து பார்ப்போம். தொலைநோக்கின் பலனை வைத்து பார்த்தால் அவர்கள் நம்முடைய மத நம்பிக்கைகளை திரும்பி பார்த்து அவற்றை அறிவும் விளக்கம் பெறாத காலகட்டத்தை சேர்ந்த பிராணிகங்கள் என்று அவர்கள் வகைப்படுத்தி விடுவார்களா? நாம் சூஸை பார்த்ததைப் போலவேதான் நம்முடைய கடவுள்களையும் அவர்கள் பார்ப்பார்களா? நம்முடைய மனித புத்தகங்களை சேகரித்து அவற்றை தூசு படிந்த வரலாற்று அலமாரிகளில் ஒதுக்கி வைத்து விடுவார்களா? அந்த கேள்வி அந்த இருளில் நீண்ட நேரத்திற்கு நிலைத்திருந்தது. பின்னர் சட்டென்று எட்மண்ட் கிறிஷின் குரல் அந்த அமைதியை குலைத்தது. ஆமாம் புரொஃபசர், அந்த எதிர்காலவியலாளர் மேலிருந்து தோன்றினான். அவை எல்லாமே நடக்கும் என்றுதான் நான் நம்புகிறேன். தொழில்நுட்ப ரீதியில் முன்னேறி உள்ள நம்முடையதை போன்ற உயிரினங்கள், நம்முடைய நவீன மதங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பவற்றின் பெரும்பாலானவற்றை நம்ப முடிந்திருக்கிறது என்று எதிர்கால தலைமுறையினர் தம்மை தாமே கேள்வி கேட்டுக் கொள்பவர்கள் என்றுதான் நினைக்கிறேன். கூரை நெடுக்கலும் புதிய தொடர்ச்சியான படங்கள் பளிச்சிட்ட போது எட்மண்டின் குரல் வலுவடைந்து கொண்டே சென்றது. ஆதாமும் ஏவாளும் பர்காவில் இருக்கும் ஒரு பெண் இந்துக்களின் திமிதி. நம்முடைய தற்போதுள்ள பாரம்பரியங்களை பார்த்து எதிர்கால தலைமுறையினர் என்றான் கிரஷ். நாம் அறிவு விளக்கமற்ற காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறோம் என்ற முடிவுக்குத்தான் வருவார்கள். அதற்கு ஆதாரமாக நாம் ஒரு மாயாஜால தோட்டத்தில் தெய்வீகத்துடன் படைக்கப்பட்டோம் என்பதையோ, அல்லது நம்முடைய எங்கும் நிறைந்துள்ள படைத்தவன் நம்முடைய பெண்கள் தங்கள் தலைகளை மூடி வைத்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதையோ, அல்லது கடவுளுக்கு மரியாதை செலுத்த தீயில் நம்முடைய உடல்களை பொசுக்கி எத்தனித்ததையோ சுட்டிக்காட்டுவார்கள். பேய் ஓட்டுதல் மற்றும் ஞானஸ்தானம் முதல் உடலை கிழித்து கொள்ளுதல் மற்றும் விலங்குகளை பலியிடுதல் வரையில் உலகம் முழுவதிலும் நடக்கின்ற மதம்சார் விழாக்களை சித்தரிக்கின்ற புகைப்படங்களின் வேக வேகமாக நகர்ந்து செல்கின்ற மேலும் அதிகமான படங்கள் தோன்றின. அந்த காட்சி தொகுப்பு ஒரு இந்திய சாமியார் 50 அடி உயரமுள்ள கோபுரத்தின் மீதிருந்து ஒரு சின்னஞ்சிறு சிசுவை தொங்கவிட்டு கொண்டிருக்கும் நெருடலான வீடியோ காட்சியுடன் முடிவுற்றது. அந்த வீடியோவில் அந்த சாமியார் குழந்தையை சட்டென்று விட்டுவிட அந்த குழந்தை 50 அடிகள் நேராக கீழ்நோக்கி வந்து கிராமத்தினர் தீயணைப்பு வீரர்களின் வலைகளை போன்ற மகிழ்ச்சியுடன் நீட்டி பிடித்து கொண்டிருக்கும் போர்வையில் நேராக வந்து விழுகிறது. கிருஷ்ணேஸ்வரர் கோயில் தூக்கி வீசுதல் என்று நினைத்து கொண்ட லெங்டன் அது அந்த குழந்தைக்கு கடவுளின் ஆதரவை பெற்றுத்தரும் என்று சிலரால் நம்பப்படுவதை நினைவுபடுத்தி கொண்டார். நல்ல வேளையாக அந்த வீடியோ முடிவுக்கு வந்தது. இப்பொழுது முழு இருளில் கிருஷ்ணின் குரல் தலைக்கு மேல் எதிரொலித்தது. நவீன மனித மனம் துல்லியமான தர்க்கபூர்வ பகுத்தாராயும் திறன் கொண்டிருக்கும் போதிலும் லேசான பகுத்தாராயும் திறனுக்கு கீழே சிதறிப்போகும்படியான மதசார் நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்ள நம்மை அனுமதித்து கொண்டே இருப்பது எப்படி சாத்தியமாகிறது? மேலே பிரகாசமான வான் நட்சத்திரங்கள் மறுபடியும் தோன்றின. சொல்லப்போனால் என்று முடிவுக்கு வந்தான் எட்மண்ட். இதற்கான பதில் மிகவும் எளிதானது. வானில் இருந்து நட்சத்திரங்கள் மிகவும் பிரகாசமாகி அதிக உறுதிப்பட்டன. இணைப்பு நார் இழைகள் தோன்றி நட்சத்திரங்களுக்கு இடையில் ஓடி ஒன்றோடு ஒன்று இணைந்த கணுக்களின் முடிவற்ற வலையை போல் தோன்றும் ஒன்றை உருவாக்கினான். நியூரான்கள் என எட்மண்ட் பேசத் தொடங்கிய போதே லெங்டன் நினைத்து கொண்டார். மனித மூளை என்றான் எட்மண்ட். இது நம்புவதை ஏன் நம்புகிறது? மேலே சில கணங்கள் பளிச்சிட்டு மற்ற நியூரான்களுக்கு இழைநார்கள் வழியாக மின் அதிர்வலை அனுப்பி வைத்தன.
ஒரு உயிர்ம கம்ப்யூட்டரை போல் என்று தொடர்ந்தான் ஹெட்மன். உங்களுடைய மூளைக்கும் மொழி, பிடித்தமான மெட்டு, அபாய ஒளி மற்றும் சாக்லேட்டின் சுவை என எல்லாவற்றிற்கும் ஒரு இயங்குதளம் உள்ளது. நாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கும் தாறுமாறான உள்ளீடுகள் அனைத்தையும் முறைப்படுத்தி வரையறை செய்கின்ற ஒரு விதிமுறை தொடர் வரிசை. நீங்களே கற்பனை செய்து பார்க்கலாம். உள்வரும் தகவல்களின் ஓட்டமானது மூர்க்கத்தனமான வகையில் பரவலாகவும் இரக்கமற்றதாகவும் இருக்கும். உங்களுடைய மூளைதான் அவை எல்லாவற்றையும் அர்த்தப்படுத்தி கொண்டாக வேண்டியிருக்கிறது. உண்மையில் உங்க மூளையின் இயங்குதளத்தினுடைய நிரல்தான் உங்களுடைய உண்மை உணர்திறனை வரையறுக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக இதெல்லாம் நம்மை பற்றியது என்பதுதான் வேடிக்கையே. ஏனென்றால் மனித மூளைக்கான நிரலை எழுதியது யாராக இருந்தாலும் அவருக்கு நகை உணர்வு என்ற திடீர் கிறுக்கத்தனமான உணர்வு இருந்திருக்கிறது. வேறு வார்த்தைகளில் சொன்னால், நாம் நம்புகின்ற கிறுக்குத்தனமான விஷயங்களை நம்புவது நம்முடைய தவறல்ல. மேலே தெரிந்த காட்சிகள் சிலுசிலுப்பொலி எழுப்பின. மூளைக்குள்ளிருந்து நன்கு தெரிந்த படங்கள் குமிழ்விட்டன. ஜாதக கட்டங்கள், தண்ணீரில் நடக்கும் இயேசு, சயின்டலாஜி நிறுவனர் எல் ரான் ஹாப்பார்ட், எகிப்திய கடவுள் ஒசிரிஸ், இந்து மதத்தின் 4 கர யானை கடவுள் கணேசன், கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கும் கன்னிமேரியின் பளிங்கு சிலை. ஆகவே ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராமராக நான் என்னையே கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இப்படிப்பட்ட குதர்க்கமான வெளியீடுகளை எப்படிப்பட்ட கோளாறான இயங்குதளம் உருவாக்கியிருக்கும்? நம்மால் மனித மனத்தை பார்க்க முடிந்த அதனுடைய இயங்குதளத்தை படிக்க முடிந்தால் நாம் இதை போன்ற ஒன்றைதான் காண்போம். தலைக்கு மேல் பெரிய எழுத்துகளில் 4 வார்த்தைகள் தோன்றின. குழப்பத்தை ஒதுக்கிவிடு, ஒழுங்கை உருவாக்கு. இதுதான் நம்முடைய மூளையின் மூல நிரல் என்றான் எட்மண்ட். அதனால் மனிதர்கள் இப்படித்தான் விருப்பம் கொள்கிறார்கள், பெருங்குழப்பத்திற்கு எதிராக, ஒழுங்கிற்கு அனுசரணையாக. ஏதோ ஒரு குழந்தை கீபோர்டை தட்டிக்கொண்டிருப்பது போல ஒரு அபஸ்வரமான பியானோ இசைக்குறிப்புகளின் தாறுமாறான ஒளியால் அந்த அறையே அதிர்ந்தது. லெங்டனும் அவற்றை சுற்றி இருந்தவர்களும் அதனால் பதற்றமானார்கள். அந்த கூச்சலுக்கும் மேலாக ஹெட்மன் கத்தினான். ஒரு பியானோவில் ஒருவர் தாறுமாறாக தட்டி கொண்டிருக்கும் ஒலி கேட்க சகிக்கவில்லைதானே? ஆனாலும் இதையே நாம் இசைக்குறிப்புகளாக எடுத்துக்கொண்டு அவற்றை ஒரு நல்ல ஒழுக்கத்தில் அமைத்தால்? அந்த ஒழுங்கற்ற இரைச்சல் சட்டென்று நின்று போனது. அதற்கு பதிலாக டெபியூசியின் கிளே டி லூன் என்ற இசைக்கோர்வை மென்மையாக ஒலித்தது. லெங்டன் தன்னுடைய தசைகள் தளர்வதை உணர்ந்தார். அறையில் நிலவிய பதற்றம் தணிந்து போனது. நம்முடைய மூளை மகிழ்ச்சி அடைகிறது என்றான் ஹெட்மன். அதே இசைக்குறிப்புகள், அதே இசைக்கருவி, ஆனால் டெபூசி அதில் ஒரு ஒழுங்கை உருவாக்கியிருக்கிறார். ஒரு பிரம்மாண்ட சூப்பர் கம்ப்யூட்டரின் படம் தோன்றியது. அது இருக்கின்ற தனிமையான டெர்மினலில் ஒரு இளைஞன் மட்டும் அமர்ந்திருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா தகவல்களையும் அணுகக்கூடிய வகையில் ஒரு சக்தி வாய்ந்த கம்ப்யூட்டர் உங்களிடம் இருப்பதாக நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பிய எந்த கேள்வியும் வேண்டுமானாலும் அதனிடம் கேட்க உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. இந்த நிலையில் நாம் சுய உணர்வு பெற்றதில் இருந்தே மனிதர்களை கவர்ந்திருக்கின்ற 2 அடிப்படையான கேள்விகளில் ஒன்றைதான் நாம் கேட்போம் என சாத்தியக்கூறு கணக்கீடு தெரிவித்திருக்கிறது. அந்த இளைஞன் டெர்மினலுக்குள் தட்டச்சு செய்கிறான். ஊரை தோன்றுகிறது. நாம் எங்கிருந்து வந்தோம்? நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? வேறு வார்த்தைகளில் கூறினால், என்றான் ஹெட்மன், நீங்கள் நம்முடைய தோற்றம் மற்றும் நம்முடைய சேருமிடத்தை பற்றியும் கேட்பீர்கள். இந்த கேள்விகளை நீங்கள் கேட்கும்போது கம்ப்யூட்டரின் பதில் இதுவாகத்தான் இருக்கும். அந்த டெர்மினல் பளிச்சிட்டது. சரியான பதிலுக்கு போதுமான தரவுகள் இல்லை. மிகுந்த உதவியாக இல்லாமல் இருக்கலாம் என்றான் கிரஷ். ஆனால் அது நேர்மையாகவாது இருக்கிறதே. இப்பொழுது ஒரு மனித மூளையின் படம் தோன்றியது.
ஆனால் நீங்கள் இந்த சிறிய உயிரியல் கம்ப்யூட்டரை நாம் எங்கிருந்து வந்தோம் என்று கேட்டீர்கள் என்றால் அது ஏதோ ஒன்று நடக்கும். மூளையிலிருந்து மதம் சார்ந்த படங்கள் ஓடையாக வழிந்தன. ஆதாமுக்கு உயிரை தர அவனை தொடும் கடவுள் களிமண்ணில் இருந்து ஆதி முதல் மனிதனை வடிவமைக்கும் பிரதியமையல், தன்னுடைய உடலின் பல்வேறு பாகங்களிலிருந்து மனிதர்களை படைக்கும் பிரம்மன், மேகங்களை பிரித்து பூமியில் 2 மனிதர்களை கீழிறக்கும் ஆப்பிரிக்க கடவுள், நீரில் மிதந்து வந்த மரக்கட்டையிலிருந்து ஆணையும் பெண்ணையும் உருவாக்கும் ஒரு நோர்ஸ் கடவுள். இப்பொழுது நீங்கள் கேட்கலாம் என்றான் ஹெட்மன், நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? மூளையில் இருந்து இன்னும் அதிகப்படியான படங்கள் வழிந்தோடின. தூய்மையான சொர்க்கங்கள், பயங்கரமான நரகங்கள், எகிப்திய மரண புத்தகங்களின் சித்திர எழுத்துக்கள், விண்மீன் மண்டலங்களின் பாறை செதுக்கல்கள், எலிசிய நிலங்களின் கிரேக்க படைப்புகள், கில்குல் நெஷாமத்தின் கபசீல எழுத்துக்கள், பௌத்தம் மற்றும் இந்து மதத்தை சேர்ந்த அவதாரங்களின் வரைபடங்கள், சம்மர்லேண்டின் தியோசாபிக்கல் வட்டங்கள். மனித மூளையை பொறுத்தவரையில் என்று ஹெட்மன் விளக்கினான், எந்த பதிலும் இல்லாததை காட்டிலும் ஏதேனும் ஒரு பதிலேது சிறந்தது. பற்றாக்குறையான தரவுகளை எதிர்கொள்ளும் போது நாம் பெரிய அளவுக்கு அசௌகரியத்தை உணர்கிறோம். அதனால் நம்முடைய மூளையே தரவுகளை புதிதாக படைத்து விடுகிறது. மிக குறைந்தபட்ச ஒழுங்கு என்ற ஒரு மாய தோற்றத்தையாவது அது வழங்கிவிடுகிறது என்பதுடன் கணக்கு வழக்கற்ற தத்துவங்கள் புராணிகங்களையும் படைத்திருக்கிறது. அத்துடன் கண்ணுக்கு புலப்படாத உலகத்திற்கென்று ஒரு ஒழுங்கும் கட்டமைப்பும் உண்மையிலேயே இருக்கிறது என நமக்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் மதங்களையும் படைத்திருக்கிறது. மதசார் படங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போதே ஹெட்மன் பேச்சினுடைய தீவிரத்தன்மையை அதிகரித்து கொண்டே சென்றது. நாம் எங்கிருந்து வந்தோம்? நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? மனித இருப்பு குறித்த இந்த அடிப்படை கேள்விகள்தான் என்னை எப்பொழுதுமே ஆகர்ஷித்து வந்திருக்கின்றன. பல வருடங்களாகவே இதற்கான பதில்களை கண்டுபிடிக்க நான் கனவு கண்டு வந்திருக்கிறேன். சற்று இடைவேளை விட்ட ஹெட்மண்டின் தொனி தீவிரப்பட்டிருந்தது. துயரார்த்தமாக மதம்சார் கொள்கைகளின் காரணமாக இந்த மிக பெரிய கேள்விகளுக்கான பதில்கள் தங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என மில்லியன் கணக்கானோர் நம்புகின்றனர். அத்துடன் எல்லா மதங்களுமே ஒரேவித பதில்களை தருவதில்லை என்பதால் எல்லா கலாச்சாரங்களுமே யாருடைய பதில்கள் தான் சரியானவை என்றும் கடவுளை பற்றிய எந்த கதை ஒரே உண்மையை கதை என்றும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றன. மேலே இருந்த திரை துப்பாக்கி சுடுகின்ற மற்றும் பீரங்கி குண்டுகள் வெடிக்கின்ற படங்களால் நிரம்பின. மதசார் போர்களை சித்தரிக்கும் வன்முறையான பலதரப்பட்ட புகைப்படங்களை தொடர்ந்து தேம்பி அழும் அகதிகள், புலம்பெயர்ந்த குடும்பங்கள் மற்றும் பலியான அப்பாவி பொதுமக்களின் படங்கள் காட்டப்பட்டன. மதசார் வரலாற்றின் தொடக்கத்தில் இருந்தே நம்முடைய மனித உயிரினங்கள் முடிவே இல்லாத அபிப்பிராய பேதங்களுக்குள் நாத்திகர்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்கள், யூதர்கள், இந்துக்கள் மற்றும் இறை நம்பிக்கை உள்ள எல்லா மதத்தவர்கள் என சிக்கிக்கொண்டுதான் இருக்கின்றன என்பதுடன் நாம் எல்லோரையும் ஒன்றிணைக்கின்ற ஒரே விஷயம் என்னவென்றால் நம் ஆழ்மன ஏக்கமாகிய அமைதி. தடதடக்கும் போர்க்காட்சிகள் மறைந்து அவற்றுக்கு பதிலாக மின்னும் நட்சத்திரங்களை கொண்ட அமைதியான வானம் தோன்றியது. வாழ்வின் மிகப்பெரிய கேள்விகளுக்கான பதில்களை நாம் அதிசயத்தக்க வகையில் தெரிந்து கொண்டு விட்டால் என்ன நடக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். ஒரே விதமான பிழையற்ற நிரூபணத்தை நாம் சட்டென்று பார்த்துவிட்டால் ஒரு உயிரினமான நாம் எல்லோருமே சேர்ந்து நம்முடைய கைகளை விரித்து அதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்பதை தெரிந்து கொண்டால் என்னவாகும்? திரையில் ஒரு சாமியாரின் படம் தோன்றியது. அவருடைய கண்கள் பிரார்த்தனையில் மூடியிருந்தன. ஆன்மீக விசாரணைதான் மதத்தின் ராஜ்யமாக எப்பொழுதுமே இருந்து வந்திருக்கிறது. அதனுடைய கற்பிப்புகளை அவற்றில் சிறிதளவே தர்க்கபூர்வ அர்த்தம் இருக்கிறது என்றாலும் கூட நாம் கண்ணை மூடிக்கொண்டு நம்ப வேண்டும் என அது நம்மை உற்சாகப்படுத்துகிறது.
இப்பொழுது திரையில் தோன்றிய படங்களில் கண்களை மூடிக்கொண்டு பாடவும் பணியவும் துதிக்கவும் பிரார்த்திக்கவும் செய்கின்ற தீவிர இறை நம்பிக்கையாளர்களின் பலதரப்பட்ட படங்கள் சித்தரிக்கப்பட்டிருந்தன. ஆனால் இறை நம்பிக்கைக்கு என்றான் எட்மண்ட், அதனுடைய வரையறையின்படியே கண்ணுக்கு தெரியாத மற்றும் வரையறுக்க முடியாத ஒன்றின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதுடன் அதன் நிமித்தமாக எத்தகைய அனுபவ நிரூபணமும் இல்லாத ஒன்றை உண்மையென ஏற்றுக்கொள்ளவும் வேண்டியிருக்கிறது. இதன் அடிப்படையில்தான் ஒட்டுமொத்த உண்மை என ஒன்று இல்லை என்பதாலேயே மாறுபட்ட விஷயங்களில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டியதாகிவிடுகிறது. கூரையில் இருந்த படங்கள் ஒரே புகைப்படமாக உருவாகின. அதில் ஒரு மாணவி கண்களை அகல திறந்து வைத்து நுண்ணோக்கியின் வழியே தீவிரமாக உற்று பார்த்து கொண்டிருக்கார். அறிவியல் என்பது இறை நம்பிக்கையின் எதிர்கருத்துக்கோள் என்று தொடர்ந்தான் கிரஷ். வரையறையின்படி அறிவியல் என்பது அறியப்படாத அல்லது இதுவரையில் வரையறுக்கப்படாத ஒன்றிற்காக பௌதீக நிரூபணத்தை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியாகும். உணர்ந்து கொள்ளக்கூடிய உண்மைகளுக்கு அனுசரணையாக மூட நம்பிக்கையும் தவறான புரிதலையும் தள்ளுபடி செய்யக்கூடியது அறிவியல் பதிலை கொடுக்கும்போது அது ஒட்டுமொத்த பதிலாகவே இருக்கிறது. மனிதர்கள் அதன் மீது போர் தொடுப்பதில்லை, அவர்கள் அதை சுற்றி குழுமியிருக்கின்றார்கள். திரையானது இப்பொழுது நாசா, செர்ன் மற்றும் பல இடங்களை சேர்ந்த வரலாற்று காட்சிகளை ஒளிபரப்பியது. அங்குள்ள பல்வேறு இனங்களை சேர்ந்த அறிவியலாளர்கள் அனைவருமே ஒரு புது வகைப்பட்ட தகவல்கள் வெளிவரும்போது துள்ளி குதித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவிக்கொள்கின்றனர். நண்பர்களே என எட்மண்ட் இப்போது கிசுகிசுத்தான். நான் என்னுடைய வாழ்க்கையில் பல முன் அனுமானங்களை செய்திருக்கிறேன். இன்றிரவு மற்றொன்றையும் செய்ய போகிறேன். அவன் மிக நீளமாக ஆழ்ந்து மூச்சிழுத்து கொண்டான். மதத்தின் யுகம் முடிவை நெருங்கிவிட்டது. அறிவியல் யுகம் விடியலை கண்டடைந்து விட்டது. அறை முழுவதும் மயான அமைதி நிலவியது. இன்றிரவு அந்த திசையை நோக்கிதான் மனித இனம் பெரும் பாய்ச்சலை நிகழ்த்தப் போகிறது. அந்த வார்த்தைகள் லெங்டனுக்குள் ஒரு எதிர்பாராத சிலிர்ப்பை அனுப்பி வைத்தது. இந்த மர்மமான கண்டுபிடிப்பு என்னவாக இருந்தாலும் எட்மண்ட் மிக தெளிவான முறையில் இந்த மேடையை தனக்கும் இந்த உலகின் மதங்களுக்கும் இடையில் உள்ள ஒரு மிகப்பெரிய தீர்வுக்களமாக அமைத்துவிட்டான் என்பது மட்டும் உறுதி. அத்தியாயம் 17 முடிந்தது.